மிதுன ராசி நேயர்கள் நல்ல திட்டவட்டமாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, அறிவாக இருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க, புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. ஆனால் ஈகோ பிரச்சனையில் இவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேற வழி இல்லாத 2 பேரும் உறைஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் நீங்கள் பிறந்த நேரத்தில் இருக்கின்ற சனி, சூரியன் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரதா, ஒத்துழைப்பு தரலையான்றதான் அங்கே விஷயம் இருக்குது. ஏன்னு கேட்டால் 2 சண்டை போடுற கிரகங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு உதவி செஞ்சதுன்னா நீங்கள் கோடீஸ்வரர். 2 சண்டை போடுற கிரகங்களும் சண்டை போடுவதற்கு தயாராக இல்லைனாலும் மற்ற கிரகங்களோட பார்வையில் அது தூண்டி விட்டுரும். பிரச்சனை உங்களால் வராது. அப்படி தூண்டி விடுதா எப்படிப்பட்ட நுட்பத்தில் இந்த கோச்சார பலன் உதவி செய்யுது நாங்கள் பார்க்கும்போது, இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு என்ன செய்யும்? அதே 6, 8, 12 இருந்தால் என்ன செய்யும்? உங்களுடைய ராசிக்கோ, உங்கள் லக்னத்துக்கோ, உங்கள் ராசியாதிபதி நின்ற இடத்துக்கோ, இந்த லக்னாதிபதி நின்ற இடத்திற்கோ, இந்த ராசிநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கிறது. இப்படியே உள்ளுக்குள்ளே போக போக என்ன பண்ணோன்னா, நாங்கள் உங்களை தெளிவான பிரெயின் பவரை நாங்கள் பார்த்துருவோம். அந்த பிரெயின் பவரை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, எங்கே தோல்வி அடைகிறீங்க? நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீங்க, வந்தோடனே அவ்வளோ கேள்விகள். அத்தனை கேள்விக்கும் நடைமுறையில் எது சாத்தியமாக இருக்குது அதை சொன்னால் தான் நீங்கள் என்ன ஜோதிடன்னு ஒத்துக்குவீங்க. இல்லைன்னா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் இதை தொடர்ந்து பார்க்கின்ற அன்பு நண்பர்கள் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா உங்களை 2 மாதம் 3 மாதம் பல நாளாக நான் உங்களுடைய சேனலில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் என் வீட்டில் நடந்த அதே சம்பவங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க அண்ணா? அப்போ நான் சொன்னது தொட்டு தான் காட்டியிருக்கேன். இன்னும் அது எதனால் வந்தது, எப்படி வந்தது, முன்ஜென்ம கர்மா எப்படி இருக்குது, அதை எப்படி ரிலீஸ் பண்ணோம், அதுக்கு என்ன பண்ணால் இது சரியாக பண்ணணும், நடைமுறைக்கு இது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விளக்கத்தை தரும்போது பார்த்தா மிகுந்த ஆச்சரியப்படுவாங்க. வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய வரலாற்றை அவங்க திருப்பி பார்க்குறாங்க. நாங்கள் கோடிட்டு காட்டி 1 வருஷ பலனே அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்படியெல்லாம் இருக்கும். அதை என்ன பண்ணுறோம், கலர் கோடில் கொண்டு வரோம். ஏன்னு கேட்டால் திதிகரண யோகங்கள்லாம் என்னன்னாக்கா வண்ணங்களையும் எண்ணங்களாக மாறிடும். அந்த வண்ணங்களையும் எண்ணங்களையும் பிரித்து கொடுத்து அவங்களுக்கு இத்தனையாம் தேதி இத்தனை மணி இத்தனை நான் இது நிமிடத்துலேருந்து உனக்கு இது மாதிரி தான் நடக்க போகுதுன்னே எழுதி கொடுத்துருவோம். எழுதி 1 வருஷ பலனை கொடுத்து நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நுட்பமான விஷயத்தை யார் கேட்பான்னா இது மிதுன ராசிக்காரவங்க தான் கேட்பாங்க. ஐயா என்கிட்ட ஜாதகம் இல்லை, பிறந்த தேதி வருஷம் மாதம் இருக்குது, நீங்கள் பண்ணி தந்துருங்க, அவ்வளோதான். அப்படி அவள் கொடுத்த பிறகு நான் முன்னாடியெல்லாம் 5 ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒருத்தவங்களாம் சொல்லுவாங்க 5 ஜாதகம். ஆனால் இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க 2 நாள் எடுத்துக்கிறேன். அப்போது உங்கள் கணக்குக்கு தான் எனக்கு முக்கியம். ஒரு நபராக இருந்தாலும் அவர்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டணும். என்னை சார்ந்து எனக்கு உதவுவதற்கு நிறைய பேர், ஒரு 10 பேர் போல் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நான் உங்கள் முன்னாடி நான் வர முடியும். அந்த 10 பேரோட ஒர்க்குக்கு உள்ள பலனே அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த கல்வியை, இந்த ஒருத்தனுடைய வரலாற்றை துல்லியமாக கணித்து உங்களுக்கு நான் கொடுக்கணும். அப்போ இருவருக்கும் மத்தியில் நான் காலத்தை தான் மதிக்கிறேன், காலத்துக்கு மரியாதை கொடுக்குறேன். காலம் எனக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுது. அந்த கருத்தின் மூலமாக உங்களோட நான் நெருங்கி பழகிறேன். அவ்வளோதான் இதில் உள்ள விஷயம். ஆகையினால் இந்த கோச்சார பழகம், இந்த கோச்சார பலனானது அந்த ஐப்பசி மாதத்தில் அருமையாக போகும். இந்த குரு பயிற்சி இன்னும் அற்புதமான விஷயத்தை தரும். ஆனாலும் தருவதற்கு, தந்ததை பெறுவதற்கு உங்களுடைய ஜாதகம் ஒத்துழைக்குதா அதை முதல்ல பாருங்கள். உங்கள் ஜாதகம் ஒத்துழைத்தால் இந்த 10% கோச்சார பலன் அழகாக இந்தாங்க கொஞ்சம் உட்காந்துங்க, நீ இடம் கொடுப்பாங்க உட்காந்துக்குவீங்க. ஆனால் நீங்கள் ரிசர்வ் பண்ணல. ஆனால் ரிசர்வ் பண்ணுறத போது கூட உங்களுக்கு உட்கார இடம் கிடைக்குன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்குதா? அந்த இடத்துல தான் நீங்கள் கேட்குறீங்க, ஐயா நான் எந்த இடத்துல நான் என்ன பண்ணணுன்னு. அந்த இடத்துல தான் இந்த கோச்சார பலனானது உங்களுக்கு உதவி செய்யுமே தவிர, அது நீங்கள் கவனமாக இருந்தால் தான். இல்லைன்னா எல்லாரும் போல நான் நிற்கிறேன்னா நின்று தான் தீரணும். அந்த இடத்துல நிற்காதீங்க, இப்படியெல்லாம் போங்க. அந்த இடத்துல பரிகாரன்றது என்னென்னா, நீங்கள் உங்களை உணருங்கள். அந்த பரிகாரம் உங்களை சரியான வழியில் அழைச்சிட்டு போவோம். போய் நாங்கள் புதன் பகவானுக்கு போய் குளிச்சுட்டு வாங்க நான் சொல்கிறேன்னா, அவங்கவுங்க போய் அங்கே நடந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அங்கே போகும்போது ஒரு பெரியவர் அங்கே இறங்காத வழுக்கிட்டு விழுந்துருவா, அந்த பக்கம் போகணுன்னு சொன்னாரா? சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் தானே நீ வழுக்கிட்டு விழுந்த? ஆமாங்க.
அப்போ நீ இங்கே இறங்குறதுக்கு உன் அறிவு கரெக்டாக தான் வேலை செஞ்சுது. ஆனால் அவர் சொன்னதுனால அங்கே வந்த, ஏன்னு கேட்டால் நீ பல பேருக்கு தவறான வழி காட்டினதுனால அந்த இடத்துல வந்து இங்கே போனால் உன்னோட காலக்கடன் முடிஞ்சிடும், அந்த கர்மாவை நீ அனுபவிக்கணும்னு திசை திருப்பி விட்டாரு. அங்கே நடந்து நீங்கள் எப்படியா சொல்கிறீங்கன்னா அந்த கிரகம் காட்டும். அந்த நுட்பமான விஷயத்தை நாங்கள் அந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு குருமார்கள் இல்லை, என் பாரம்பரியம் மட்டும் இல்லை, அவ்வளவு விஷயங்களை உள்வாங்கி இந்த 68 வயசில் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன்னா நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். உங்கள் கணக்கை மாத்திரம் கொடுங்க, அந்த கணக்குக்கு பின்னாடி உங்கள் வரலாறு எப்படி இருக்குன்னு 3 ஜென்மத்தோட பலனையும் உங்கள் உடம்பில் இருக்கிற நுட்பமான விஷயம் வரையும் நான் சொல்லித்தரேன். நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லியே தரேன், நீ கற்றுக்கோ. அப்படி தான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். ஆகையினால் ரிஷபராசி மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய பலன் ரிஷபராசியை விட உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் 2ல் இருக்கிற குரு. அதோட சாரம் இதுலேயும் கனெக்ட் ஆகிருக்கு. 7ஆம் இடத்துக்கு பாதகம்லாம் சொல்லுவாங்க, அந்த பாதகம் தான் இல்லைன்னு சொல்ல, அந்த பாதகத்தை எந்த விதத்தில் செய்கிறதுன்றது தான் உங்கள் ஜாதகம். அதே தொழிலில் பிரச்சனை வரப்போகுதுன்றது காட்டும். ஆனால் அந்த தொழிலை எப்படி பிரச்சனை பண்ணணும், யாருக்காக பிரச்சனை பண்ணணும்னு சொல்கிறது தான் இந்த ஜோதிட நுட்பத்தின் உள்ளது. அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் உதவி செய்யும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் இன்னும் சிறப்பாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசியாதிபதி வந்து புதன் பகவான். இப்போ புதன் பகவான் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது அவர் உட்காந்துருக்கக்கூடிய இடம் வந்து பார்க்கும்போது கரெக்டாக 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 6ஆம் இடம் சொல்றது வந்து ரோகஸ்தானம், அதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் தண்டம் இந்த மாதிரி இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ வந்து உங்க ராசியாதிபதி புதன் பகவான் உட்கார்ந்துருக்கிற இடம் மோசமான இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அது குறிப்பா 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துல உட்காந்துருக்கிறார். இப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசியில தான் அவர் உட்காந்துருப்பார், இயல்பு நிலையில உட்காந்துருப்பார். அது வரைக்கும் என்ன பண்ணுவார்னா வாகன விபத்து, தொழில் முடக்கம், தொழில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் தடை, தொழில பாதிப்பு, தொழில ரொம்ப ப்ரெஷர் டென்ஷன். 2வது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம என்னதான் நிறைய அங்கே வேலை செய்திருந்தாலும் நம்ம பேர் வெளியில் வராது. அப்போ 10 தேதி வரைக்கும் நமக்கு அவ்வளோ சித்திரவதை அவ்வளோ சிரமத்தை கொடுப்பாரு நம்ம ராசியாதிபதி புதன். சரிங்களா? 10ஆம் தேதிக்கு என்ன பண்றாருன்னா அந்த புதன் பகவான் அந்த விருச்சக ராசியில வக்கரமாகிறார். வக்கரமாகும் போது என்ன பண்ணுவாரு, இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் இல்லைங்களா? அப்புறம் வந்து விருச்சக ராசியில உங்க ராசியாதிபதி புதன் பகவான் கரெக்டான்றது வந்து ஒரு 13 நாள் விருச்சக ராசியில் வந்து பார்த்தா அவர் வக்கரத்தில் இருப்பார். அப்ப எத்தனை நாள்னு சொல்றது, 10ஆம் தேதியில இருந்து அடுத்தது வந்து பார்க்கும்போது 23ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து இந்த 13 நாள் வந்து விருச்சிக ராசியில வக்கரம் அடைஞ்சிருவார். அப்ப வக்கரமாகும் போது இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார். சரிங்களா? அப்ப நான் சொல்ற மாதிரி என்னென்ன கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அது எல்லாமே ஆப்போசிட் ஆக்கி போடுவார். தொழில் முடக்கத்தை கொடுத்தாரா, தொழில் வளர்ச்சி கொடுப்பார். கடன் கஷ்டத்தை கொடுத்தாரா, அந்த கடன் பிரச்சனை இருந்து வெளியில வர யோகத்தை கொடுக்குறாரு. கணவன் மனைவி சங்கட செலுப்பு கொடுக்குறாரா, அதுல இருந்து மேல வர வாய்ப்பு கொடுக்குறாரு. விபத்து குழப்பம் நஷ்டம் தண்டம் இதுல இருந்து நீ வெளியில் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துருவார். எப்பயுமே ஒரு கிரகம் வக்கரமாகும் போது இயல்புக்கு மாறாக தான் ஒரு வேலை செய்வார். அப்ப 23ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, அதாவது புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து அடுத்தது துலா ராசிக்கு வராரு. துலா ராசிக்கு வக்கரத்துல வந்து உட்காந்து ஒரு 7 நாள் பார்த்தீங்கன்னா துலா ராசியில அவர் வந்து இயல்பு நிலையில் இருப்பார், அதாவது வக்கரத்தில் இருப்பார். அப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரா, அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானம் சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்க ராசியாதிபதியே புத்திரஸ்தானத்துல வந்து உட்கார்றதுனால நல்லா இருக்கும். இதுல வந்து உங்க டைம் 3 பிட்டை நான் கொடுத்துருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 10ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமங்கள் கொடுத்துட்டு இருப்பாரு. 10ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில வக்கரம் ஆகிறதுனால சூப்பரா இருக்கும். இயல்புக்கு மாறாக ஆப்போசிட்டா வேலை செய்வார் வக்கரம் ஆகிறதுனால. 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் துலா ராசிக்கு வந்துடுறாரு. அப்ப அந்த 7 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர செல்வங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு வந்து இந்த 3 பிட்டா உங்களுக்கு பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த பலன் கொடுத்துறாரு. ஃபர்ஸ்ட் கஷ்டம் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் வளர்ச்சி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு.
சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். எப்பயுமே தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாரு? சூரியன் தான். அந்த சூரிய பகவான் உங்களுக்கு இப்ப எங்க இருக்கிறாரு அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5வது பாவகத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, துலா ராசியில உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கும் போது எப்படி உட்கார்ந்துருக்கிறாருன்னா நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப ஆல்ரெடி ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமங்கள் கொடுத்துருப்பாரு. ஏன்னா சூரியன் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் சிரமம் கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு மன சோர்வு, மனக்குழப்பம், அதாவது காதல் விவகாரத்துல கொஞ்சம் தேவையில்லாத சங்கடம், தொழில் ரீதியா கொஞ்சம் சங்கடம், மெயினா குடுக்கல் வாங்கல கொஞ்சம் சங்கடம், அதாவது பண விஷயத்துல கொஞ்சம் கண்டிப்பா லாக் ஆயிருப்பீங்க. ஏன்னா மாத கிரகம் நெருப்பு ராசி சூரிய பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி போய் அதாவதுன்றது துலா ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சதுனால கொஞ்சம் ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்துட்டாரு. அப்ப இந்த மாசம் 16 தேதி வரைக்கும், நவம்பர் 16 வரைக்கும் அவர் நீச்சத்துல தான் இருப்பார். அதனால அந்த 16 தேதி வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கொஞ்சம் வளர்ச்சி தாமதமாகிறது, ஒரு காரியம் செய்யலாம்னா தடையாகிறது, இதெல்லாம் இருக்குதான் செய்யும். அப்ப 17ஆம் தேதிக்கு மேல என்ன, 16ஆம் தேதி நைட் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் போய் கட்டான்றது வந்து துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு. அப்ப விருச்சிக ராசிக்கு போகும்போது என்ன பண்றாரு, உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. அப்படி போகக்கூடிய காலத்துலதான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? சூரியன் 2ஆ பிரிச்சுக்கோங்க. அதாவதுன்றது பாதி சிரமத்தை கொடுப்பாரு, பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நல்லது கொடுப்பாரு. அப்ப நம்ம என்ன முடியலன்னு நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும். பெண்டிங்கில் இருந்த காரியம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அது வண்டி வாகன விஷயம் மாத்திரதா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், குடுக்கல் வாங்கல் விஷயமா இருக்கலாம், அதாவது வந்து பணம் பரிமாற்றங்கள் செய்யற விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்ப இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடம்ன்றது அதாவதுன்றது விரயஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 4ஆம் இடம்னா கன்னி ராசியில அவர் வந்து இப்ப நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். அப்ப இந்த 2ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் வந்து நீச்சத்திலிருந்து தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியா போறாரு. அப்ப உங்களுக்கு எத்தனாம் இடத்துக்கு போறாரு, கரெக்டா உங்க ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே போய் உட்கார்றாரு. 2ஆம் தேதி உட்கார்றாரு. அப்ப 2ஆம் தேதியில உட்காரக்கூடிய சுக்கிர பகவான் அடுத்தது 26ஆம் தேதி வரைக்கும், அப்ப இந்த 25 நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தன் சொந்த வீட்டுல ஆட்சியா உட்கார்றாரு. அது யாரு, உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. அப்ப புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி போய் அவர் ஆட்சியா உட்காரும் போது என்ன பண்றாருன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் பார்த்தா புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப 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 அருமையா இருக்குதுங்க. ஆண் இல்ல பெண் இருக்குது, பெண் இல்ல ஆண் இருக்குது, இல்ல சில டைம் எனக்கு ரெண்டுமே இல்லை, இதனால குழந்தை பாக்கின்றது வந்து ஒரு குழந்தைன்றது ஒரு 1000 காலத்து பயிர் மாதிரி. ஒரு சிலருக்கெல்லாம் நினைச்ச உடனே கொடுத்துரும், ஒரு சிலருக்கு என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் ஒற்றை மண்ணதான் ஒட்டுன்ற மாதிரி தடையா இருக்கும். அப்படி தடையானவங்களுக்கு இந்த மாசம் நிச்சயமா புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே சமயத்துல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய இன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். தன் சொந்த வீட்டுல ஆட்சியா உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு அதாவது ஏதாவது ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அப்ப ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அது மனைவியினால் கிடைக்கலாம், அம்மாவால் கிடைக்கலாம், அப்பாவால் கிடைக்கலாம், நண்பர்களால் கிடைக்கலாம். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டிலுமே ஒரு ஆட்சியா உட்கார்றாரு. 11ஆம் இடத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்துலயே அவர் போய் ஆட்சியா உட்காரக்கூடிய காலத்துல நல்லா இருக்கும். சரிங்களா? 6ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துலயே போய் ஆட்சியா உட்கார்றாரு. இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் உங்களுக்கு எப்பயுமே அதிபதி யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல போய் அது தன்னுடைய மனைவி வீட்டுல போய் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதாவது இந்த குரு பகவான் உங்களுக்கு 10-11 தேதி வரைக்கும் குரு பகவான் அவர் வந்து இயல்பு நிலையில தான் இருப்பார். 11ஆம் தேதி என்ன பண்றாருன்னா அதே கடகராசியிலேயே குரு வந்து வக்ரமாகிறார், உச்சமடைஞ்சு வக்ரமாகிறார். அப்படி வக்ரமாகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு உங்களுக்கு வந்து
2ஆம் இட தனஸ்தானத்திலேயே குரு வந்து வக்கரம் அடைஞ்சு உங்க ராசி தனஸ்தானமா பார்க்கறதுனால மண்மன யோகம் உங்களுக்கு உண்டு. இடம் மாற்றம், கிரயம் பண்றது, அதாவது இந்த மாதிரி வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்றது, கலைத்துறை, அரசியல், இந்த மாதிரி வந்து விளையாட்டுத்துறை, இதுலெல்லாம் நீங்க ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நல்லா பலன் கொடுக்குறாரு. ஏன்னா குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் தேதி 11ஆம் தேதி அதே கடகராசியில வந்து அவர் வந்து வக்ரமாகிறார். அப்படி வக்ரமாகும் போது 20 தேதி வரைக்கும் அதே கடகராசியில வந்து உச்சமடைஞ்சு வக்ரத்தில் இருப்பார் இல்லையா. அப்ப வெளிநாடு, வெளி மாநிலம், இடம், பொன் பொருள், பூமி, 2வது வந்து குரு தான் வாரிசு கொடுக்குறவங்க, குரு தான். அதனால உங்களுக்கு வாரிசு அவருக்கு ஓரளவுக்கு நல்ல பலத்தை கொடுக்குறாரு. எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்காரங்களுக்கு முதல் வாய்ப்பு இந்த மாசம் எதுனா புத்திர பாக்கியம் தான். சூப்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அவங்க ஜனன காலம் டைம் பிரகாரம் அவங்க ஒரு சிலருக்கெல்லாம் மாறும். சரிங்களா, அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொடுப்பாரு. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு சனி பகவான் 10ல் இருக்கிறாரு. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஜீவன சனியை இப்ப பார்த்துட்டு இருக்கிறவரு இந்த நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால 28 தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். ஆனா 28 தேதிக்கு மேல சனி பகவான் வந்து வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் இயல்பு நிலைக்கு வராரு. அப்படி வந்துட்டாருன்னா மீண்டும் ஆரம்பத்தில் எப்படி கொஞ்சம் சிரமம் கொடுத்தாரோ அது போல இன்னும் 1 வருஷத்துக்கு அவர் அப்படிதான் இருப்பார். ஏன்னா உங்களுக்கு வந்து ஜீவன சனி 2.5 வருஷம், அதுல கிட்டத்தட்ட 8 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலா போயிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4.5 மாசம் வக்ரத்துல போனதுனால கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த வக்ரம் வந்து இப்ப நிவர்த்தி அடைகிறாரு. 28ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி அடையுது. அப்படி ஆகும்போது நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அசையாத சொத்துக்கள் செஞ்சுக்கோங்க, நல்லது. அசையும் சொத்துக்கள் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்து அதாவது ஒரு முதலீடு போட்டு இதுல லாபத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சனி பகவான் எதிர்பார்த்தோம்னா அது கொண்டு போய் நம்ம ஒரு நஷ்டத்துல பண்ணி விட்டுருவாரு. அதனால நம்ம பண்ணலாமா வேண்டாமா அதை யோசிச்சு செய்யறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா. அதே சமயத்துல வந்து இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் யாருன்னா சந்திரனுடைய வாரிசு தான் இந்த புதன் பகவான். அப்ப அவருடைய வீட்டுக்கு தான் இப்ப குரு போகக்கூடிய காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு நல்லதா இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய நேர காலம் நல்லாதான் இருக்குது. அதுக்கு மேலதான் சனி வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்புறாரு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சரிங்களா. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. மிதுனத்துக்கு யாருக்கு ஜெமினி அடையாளத்தை கொடுக்கக்கூடியதுக்கு யாருக்கு பெருமாளுடைய ராசி. மிதுனத்துக்கு அதிபதி புதன். உங்களுடைய ராசிநாதன் எங்க இருக்கார் பாருங்க. உங்கள் ராசிக்கு 5ல நல்லா இருக்கார், பூர்வ புண்ணியத்துல இருக்கார். அப்ப இந்த மாசத்துல குரு உங்களை விட்டு விலகிட்டாரு. ஆனா விலகினாலும் உங்க வீட்டுல இருக்கிறத விட கண்டிப்பாக அடுத்த பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போனா உங்க வீட்டுக்கு 2வது விட மாறுறாரு. பார்த்தீங்களா. மேஷத்துக்கு 4, ரிஷபத்துக்கு 3, மிதனத்துக்கு 2. பார்த்தீங்களா. மிதனத்துக்கு 2க்கு வந்துடுறாங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்களுக்கு, எத்தனை பாவங்கள் 12 பாவத்துல 2ஆம் பாவம் கெட்டு போகக்கூடாது. 2ஆம் பாவம் மட்டும் கெட்டு போகக்கூடாது. எத்தனை கெட்டு போனாலும் சரி, பட்டு போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, 2ஆம் இடம் தனம் தானியம். தனம் தானியம். பார்த்தீங்களா. தனம் தானியம், கீர்த்தி, புகழ், 16 நிறைந்த செல்வங்கள் இருக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். அதுக்கு பேர் தாங்க 2. 2 என்பது உலகம். உலகம் என்பது 2. ஆணும் பெண்ணும் 2. பார்த்தீங்களா. ஒரு சுபிட்சத்தை கொடுப்பது, ஒரு உயிர் அணுக்களை கொடுப்பது 2. அப்போ 2ஆம் இடம் கெட்டு போகலாமா? 2ஆம் இடம் மாந்தி இருக்கலாமா? லக்னத்திலிருந்து ராசிலிருந்து மாந்தி இருக்கலாமா? ராகு இருக்கலாமா? அதுக்காக இல்லாம இருக்குமா? இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது? அடுத்த நவம்சத்தை பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் ராசி கட்டம், செகண்ட் பேப்பர் தமிழ் பேப்பர். செகண்ட் பேப்பருக்கு நவாம்ச கட்டத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல மார்க் கம்மியா வாங்கினா செகண்ட் பேப்பர்ல நல்ல மார்க் வாங்கினா வாத்தியார் பாஸ் போடுறாரு. 2லையும் கம்மியானா நம்ம கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லுவோம். 1ல பிளஸ் மைனஸ்லாம் காப்பாற்றுறோம்ல, அதே போலதான் நவம்ச கட்டத்தை பாருங்க. லக்னத்துக்கு 2ல யார் இருக்காரு? லக்னாதிபதியே 2ல இருந்தா எப்படி? லக்னத்துல எல்லாமே லக்னத்துல எல்லாமே 2ஆம் பாவத்துல இருந்தா இன்னும் ரொம்ப நல்ல டைம். எக்ஸால்டட், உச்சத்துல இருக்கிறதா. ஆக மிதுனம் அறிவுக்கு ஜீவி. உங்களுக்கு வெளிநாடு வெளிமாற்றம், தொலை தொடர்பு,
ஒரு ஊர்ல இருக்காம பக்கத்துலயாவது போயிருப்பீங்க. உங்க பிறந்த ஊர்ல எல்லாமே பக்கத்து ஊர்லயாவது போய் வாசம் செய்யக்கூடிய எலிஜிபிலிட்டி உள்ளவங்க மிதுன ராசி. ஏன்னா மிதுனத்துக்கு அந்த அளவுக்கு பவர் உண்டு. ஏன்னா உபய லக்கணம் உபய ராசி, ரெண்டாவது சரம் சிரம் உபய லக்கணம், ரெண்டாவது புதனுடைய இடம். புதன் ஆதிபத்தியம், மகாவிஷ்ணு ஆதிபத்திய இடம். அப்படிப்பட்ட இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தொழில்? எழுத்து தொழில், மீடியாக்கள், எழுத்து தொழில். எத்தனை ஸ்கூல் நடத்தினாலும் சரி, டியூஷன் சென்டர் நடத்தினாலும் சரி, ஸ்கூல் நடத்தினாலும் சரி, டியூஷன் சென்டர் நடத்தினாலும் சரி, ஜெராக்ஸ் மிஷின், எழுத்து சம்பந்தப்பட்டதான் நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்டிங் பிரஸ் நம்பர் 1 பிரிண்டிங் பிரஸ். அப்புறம் அந்த பிளக்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த பிளக்ஸ், இது எல்லாமே மிதுன ராசிக்கு கைவந்த தொழில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தெரிந்த தொழிலை விட்டவளும் கேட்டால் தெரியாத தொழில். தயவு செய்து உங்களுக்கு தெரியாத தொழில் போயிடாது. உங்க ரிலேட்டிவிட்டியா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல உங்க லக்னம், உங்க ராசி அதிபதி, லக்னாதிபதி எந்த சாரத்துல இருக்காரு, 6-8 பன்னுல மறைஞ்சிருக்காரா, இல்ல உங்களுக்கு குரு திசையில புதன் புத்தி நடக்குதா, புதன் திசையில குரு நடக்குதா, இல்ல கழுத்தை முறிக்கிறான்ல ஒருத்தன், யாரு? ராகு. சந்திரன்ல ராகுவா, சந்திரன்ல கேதுவா, சந்திரன்ல சனீஸ்வரரா, எவ்வளவு இருக்குது பாருங்க. ரொம்ப ஈஸி, நிறைய இருக்கிறது மாதிரி இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அப்ப மிதுன ராசி நேயர்களுக்கு உங்க ராசிநாதன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் மஸ்ட் நல்லா இருக்கார். பூர்வ புண்ணியத்துல இருக்கார், குழந்தை பாக்கியத்துல இருக்கிறார். கண்டிப்பாக கன்சீவ் ஆகாதவங்க இந்த மாசம் ப்ராசஸ் பண்ணுங்க. தொழில் ஏதாவது மேம்படுத்தணும்னு நீங்க மேம்படுத்திக்கலாம். 5-12 31 5-12 சொல்ல வேண்டாம், கரெக்டா எதுவுமே பேசக்கூடாது, மாட்டிக்கிடுவோம். நீங்களும் மாட்டிக்கிறீங்க, நானும் மாட்டிக்கிறேன். 5-12 அதிசாரம்னா ஏன் அவங்க அடுத்து 5-12 அடுத்து 20 நாள்ல நம்ம என்ன பண்ண போகுது? ஆக 31-12-2025 உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வரக்கூடிய நாட்கள் வெகு தூரம் இல்லை, மிகுந்த அருகில் இருக்கின்றது. நன்மை பயக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் அர்த்தம். எப்படி? நன்மை பயக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. எனவே தயவு செய்து மிதுன ராசி நேயர்களுக்கு பிரிண்டிங் சம்மந்தப்பட்டது, அந்த யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது, யூனிவர்சிட்டினா உங்களுக்கு அங்கே போயிடும், எங்கே தனுசுக்கு போயிடும், கன்னிக்கு போயிடும். புக்ஸு தான், தபால் துறை, தந்தித்துறை, எலக்ட்ரானிக்ஸு, வெளிநாடு, ரைட்ரு, எல்லாமே ரைட்டர், ஆராய்ச்சி அறிவு, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டா ஆங்கில இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு நகன்று கொண்டு போகக்கூடிய நேரம் வந்து விட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு மிக முக்கியம். மதுரை எம்பதியில மீனாட்சி அம்மன் வழிபாடு மிக முக்கியம். ஒரு தடவையாவது அந்த அம்மனுக்கு காலை சந்தி நேரத்துல மரகத கற்களால் ஜொலிக்கக்கூடிய வைர கற்களால் ஜொலிக்கக்கூடிய கிரீடத்தை, அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு பணத்தை அந்த கோயில் நிர்வாகத்துல கட்டிட்டோம்னா அந்த தரிசனத்தை பார்ப்பது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில உங்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது போல இருக்கும். அதுக்காகத்தான் மீனாட்சி பச்சை மால்மோல் பேணி, பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் சமலச்சங்கன், அச்சுதா அமரரே என்று சொல்லக்கூடிய பரமாத்மனுடைய தங்கை அல்லவா? பரமாத்மனுடைய தங்கை யாரு? மீனாட்சி. அதனால அந்த மீனாட்சி பரமாத்மனுடைய தங்கை மீனாட்சி என்ற நங்கை, அவளை வழிபடுங்க. ஒரு தடவையாவது மிதுன ராசிக்காரவங்க போயிட்டு வாங்க. அப்படி போகும்போது வடக்கு வெள்ளி இருக்கக்கூடிய பழைய சொக்கநாதர் கோயில், பழைய சொக்கநாதர் கோயில் பக்கத்துல இருக்குது. இம்மையில் நன்மை தருவார், என்னைக்கும் நம்ம தருமாட்டார், இம்மையில் நன்மை தருவார். மிக பெரும் அழகான பலம் பெற்ற பாடல் பெற்ற கோயில். அந்த திருக்கோயிலுக்கும் சென்று வழிபாடு செய்யுங்க, நிச்சயமாக வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த 31-12-2025 உங்க ஜாதகத்தை கணித்து கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல செழிப்பான மாதமாக அமையும்.